இதான் இப்போ நான் என் மருமகள பார்க்கும்போது சார், அவளுக்கு வந்து எங்க அப்பா வந்து ஒரு ஆக்டர்ன்னு தெரியும். நானும் ஒரு ஆக்டர்ன்னு தெரியும். அவர் வந்து லெஜெண்ட் ஆமா. தெரியும். நான் வந்து ஒரு நியூ கமர்ன்னு அவளுக்கு தெரியல. நம்ம 2 பேரும் ஆக்டர்ஸ். இது வந்து அவ ஸ்கூல் போம்போது அவ சொல்றா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். யூ நோ மை மை அங்கிள் படம் வருது அடுத்த வாரம். அப்படின்ட்டு. அப்ப நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. கண்ணா, அது வந்து நீ பெருமையா சொல்ல தேவையில்ல. அது வந்து நீ உள்மனசாவே வச்சுக்கோ. அத பத்திலாம் நீ பேசாதன்னு. ஏன்னா, எனக்கே அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. ஜெனரேஷனல் லேர்னிங்கா இருக்குல்ல. ஆமா. ஆனா, அதே மாரி தான். நான் எப்படி இருந்திருப்பேனோ, அது மாரி. என்னையும் அப்படி பார்க்குறா. ஊட்டியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, நெறைய பைசன்லாம் ரோட்ல நின்னுட்டு இருந்துச்சு. அத பார்த்துட்டு திரும்பி பார்த்தா, என் அங்கிள் தான் உண்மையான பைசன். அப்படின்ற அவ்வளோ பெருமையோட சொல்றா. ம். அதே மாரி யாராச்சும் நம்மள குறை சொல்லும்போது, எங்க தாத்துவும், என் தூமாமாவ தான் பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு ஆனா எல்லாரையும் பிடிக்கும். அவங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும், தனுஷ் சார் பிடிக்கும், ஷாருக் கான் பிடிக்கும். இருந்தாலும் அந்த அந்த அவங்க பெருமை எல்லாம் என் குடும்பம் இல்லையே. ஆமா. அந்த பெருமை அவள்ட்ட இருக்கு. இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நெறைய சொல்லிட்டே இருப்பேன் அவள்ட்ட.